ஃப்ரைடே ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் எப்போவுமே 1 மணி நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் டியூஷனுக்கு போவா. இன்றைக்கி டியூஷன் கிடையாது. அதனால் வீட்டில் தான் இருந்தா. அவளை டியூஷனுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் சென்டட் கேண்டில் அல்லது சாம்பிராணிலாம் பற்ற வைப்பேன். இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால 1 மணி நேரம் அத்தை வீட்டில் போய் விளையாடிட்டு வான்னு அனுப்பிட்டு அந்த கேப்பில் நான் சாம்பிராணி பற்ற வச்சுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக அவளுக்கு சுசியம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சிறுபயிரில் ஒரு மிக்ஸி ஜாரில் வெல்லத்தையும் ஏலக்காவையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் உருகுனதுக்கப்புறமா திருவன தேங்காய் போட்டு ஒரு 4 நிமிஷம் அதை நல்லா வறுக்கணும். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்கணும். பொடி பண்ணி வச்சது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிச்ச பயிரையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், அது ரெடி ஆயிடுச்சு. அது ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மைதா மாவில் ஒரு கோட்டிங் வரும். அதுக்கு மைதா மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா திக்கான பேட்டர்னாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சதை இந்த மைதா மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாக சுசியம் ரெடி. பயிர் கொஞ்சம் குழஞ்சிருச்சு. உருண்டை பிடிக்கும்போது தண்ணி மாதிரி இருந்தது. எப்படி வருமோன்னு நினச்சேன், ஆனால் நல்லாவே வந்திருந்தது.